சமூகத்தில் ஒரு நபரின் மகத்துவம் என்பது அவர் என்ன நினைக்கிறார் என்பதை பொறுத்தே அமைகிறது என்ற நித்தியமான உண்மையுடன் கதை ஆரம்பிக்கிறது. உலகின் வெற்றிகரமான மனிதர்களான எலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றோரின் வாழ்க்கை பயணமே இதற்கு சான்று. சிந்தனையாளர் நெப்போலியன் ஹில் கூறியது போல, நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள். இந்த கேள்விகளுக்கான விடையை ஒரு பிச்சைக்காரனின் கதை மூலம் நாம் அறியலாம். ஒரு பரபரப்பான ரயில் நிலையத்தின் ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் வசித்து வந்தான். தினமும் ரயில்களுக்காக காத்திருக்கும் பயணிகளிடம் கையேந்தி பிழைப்பதே அவனது வாடிக்கை. தனக்கு ஒரு சிறிய நாணயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு முகத்தையும் அவன் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது நோக்கம் எப்படியாவது அன்றைய பசியை போக்கிக் கொள்வது மட்டும்தான். ஒரு நாள் நன்கு விலை உயர்ந்த ஆடை அணிந்து கம்பீரமான தோற்றத்துடன் ஒரு தொழிலதிபர் நனைமேடையில் காலடி வைப்பதை கண்டான். அவரது நம்பிக்கையான உடல் மொழியும் பணக்கார தோற்றமும் பிச்சைக்காரனை கவர்ந்தது. இந்த மனிதர் கண்டிப்பாக மிகவும் பணக்காரராக இருக்க வேண்டும், இவரிடம் கேட்டால் நிச்சயமாக தாராளமாக பணம் கொடுப்பார் என்று நம்பி அவன் அவரை அணுகினான். பிச்சைக்காரன் தனது கையை நீட்டி வழக்கம்போல் பிச்சை கேட்க தொடங்கினான். ஆனால் பணம் கொடுப்பதற்கு பதிலாக அந்த தொழிலதிபர் அவனை நேராக பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்களா? யாருக்காவது எப்போதாவது எதையாவது கொடுத்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியை கேட்டதும் பிச்சைக்காரன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். இதுவரை யாரும் அவனிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதில்லை. குழப்பத்துடன் அவன் பதிலளித்தான். ஐயா, நான் ஒரு பிச்சைக்காரன். நான் பிச்சை எடுத்தே உயிர் வாழ்கிறேன். என்னிடம் யாருக்கும் கொடுக்க எதுவுமில்லை. தொழிலதிபர் மெலிதாக புன்னகை விட்டுவிட்டு, உங்களிடம் கொடுக்க எதுவுமில்லை என்று நீங்கள் நம்பினால் எதை கேட்பதற்கும் உங்களுக்கு உரிமை இல்லை என்று கூறினார். மேலும் அவர் விளக்கினார், நான் ஒரு தொழிலதிபர். நான் பரிமாற்றத்தில் நம்பிக்கை கொண்டவன். நீங்கள் எனக்கு எதையாவது கொடுத்தால் நான் உங்களுக்கு பதிலாக எதையாவது கொடுப்பேன். கொடுக்க உங்களிடம் எதுவுமில்லை என்றால் நானும் உங்களுக்கு எதுவும் தர முடியாது. இதை சொல்லிவிட்டு அந்த தொழிலதிபர் தனது ரயிலில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார். பிச்சைக்காரன் சிலையாக அங்கேயே நின்றுவிட்டான். தொழிலதிபரின் வார்த்தைகள் அவனது மனதில் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருந்தன. நான் இவ்வளவு நாட்களாக பிச்சை கேட்கிறேன், ஆனால் யாரும் இதை சொன்னதில்லை. அவர் முரட்டுத்தனமாக பேசவில்லை, ஆனால் அவர் பேசியது முற்றிலும் உண்மை. நான் பதிலுக்கு எதையும் கொடுக்காவிட்டால் மக்கள் ஏன் எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவன் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். அவனுடைய பிச்சைக்காரன் வாழ்க்கை ஏன் வறுமையில் இருக்கிறது என்பதற்கான ரகசியத்தை முதன்முறையாக உணர்ந்தான். நான் ஒரு பிச்சைக்காரன், என்னிடம் என்ன இருக்கிறது கொடுக்க என்ற சிந்தனையே அவனுக்கு தடையாக இருந்தது. அன்று இரவில் அவனால் உறங்க முடியவில்லை. நீங்கள் எதையாவது பெற விரும்பினால் நீங்கள் முதலில் கொடுக்க வேண்டும் என்ற தொழிலதிபரின் வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. அடுத்த 2 நாட்களுக்கு பிச்சைக்காரன் யாரிடமும் பணம் கேட்கவில்லை. அவன் முழுக்க முழுக்க சிந்தனையில் மூழ்கியிருந்தான். 3ஆம் நாள் ரயில் நிலையத்தின் அருகில் உள்ள தண்டவாளத்தின் அருகே அமர்ந்திருந்தபோது அவனது கண்ணில் ஒரு காட்சி பட்டது. அங்கே ஒரு சிறிய இடத்தில் சில காட்டுப்பூக்கள், வைல்ட் ஃப்ளவர்ஸ், துடிப்பான வண்ணங்களில் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. திடீரென்று அவனுக்கு ஒரு மின்னல் போன்ற யோசனை தோன்றியது. வாங்குவதற்கு பதிலாக நான் ஏதாவது கொடுத்தால் என்ன? யாராவது எனக்கு பணம் கொடுத்தால் அவர்களுக்கு நான் ஒரு பூவை கொடுத்தால் என்ன? இது ஒரு சிறிய பரிமாற்றமாக இருக்கலாம், ஆனால் அது பரிமாற்றம் என்று விதையை விதைக்கும். உடனடியாக எழுந்து சென்றவன் அந்த பூக்களை மெதுவாக பறித்து ஒரு கை நிறைய சேகரித்தான். பின்னர் வழக்கமான இடத்தில் அமர்ந்து கொண்டான். ஒரு பயணி அவனிடம் ஒரு நாணயத்தை நீட்டினார். பிச்சைக்காரன் புன்னகைத்து அதற்கு பதிலாக அந்த பயணிக்கு ஒரு பூவை கொடுத்தான். ஆச்சரியமாக மக்கள் அந்த பூக்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் அவனுக்கு புன்னகைத்து நன்றி கூட சொன்னார்கள். நாட்கள் செல்ல செல்ல நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்தது. அவன் கையில் பூக்கள் இருக்கும் வரை மக்கள் அவனுக்கு தாராளமாக பணம் கொடுத்தனர். பூக்கள் தீர்ந்ததும் நன்கொடைகள் குறைவதையும் அவன் கவனித்தான். மக்கள் பதிலுக்கு எதையாவது பெற விரும்புகிறார்கள் என்பது உண்மைதான் என்று அவன் உறுதிப்படுத்திக் கொண்டான். ஒரு நாள் அவன் பூக்களை பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தபோது அந்த தொழிலதிபரை மீண்டும் அதே ரயிலில் கண்டான். உற்சாகமடைந்தவன் விரைந்து சென்று அவரை அணுகினான். ஐயா, இன்று உங்களிடம் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் நான் உங்களுக்கு இந்த பூக்களை பதிலுக்கு கொடுக்கிறேன். தொழிலதிபர் மகிழ்ந்து புன்னகை அளித்தார். அவர் அவனுக்கு பணம் கொடுத்து சில பூக்களை பெற்றுக்கொண்டார். நீங்கள் உண்மையிலேயே பரிமாற்றத்தின் மதிப்பை புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். இன்று நீங்கள் வெறும் பிச்சைக்காரர் அல்ல, நீங்கள் ஒரு தொழிலதிபராகிவிட்டீர்கள். தொழிலதிபர் புறப்பட்ட பின் பிச்சைக்காரன் திகைத்து நின்றான். நான் இப்போது ஒரு தொழிலதிபரா என்று சிந்தித்தான். சிறிது நேரத்தில் அவனுக்கு பெரிய உண்மை பழிச்சது. நான் ஒரு வியாபாரி. மக்கள் எனக்கு இரக்கத்தால் பணம் கொடுக்கவில்லை. நான் அவர்களுக்கு கொடுக்கும் பூக்களுக்காக அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள். இது என் தொழில். இந்த புதிய அடையாளம் அவனுக்குள் ஒரு துணிகரமான முடிவை எடுக்க வைத்தது.
அன்றே கடைசியாக அவன் ரயில் நிலையத்தை ஒரு பிச்சைக்காரனாக விட்டு வெளியேறினான். 6 மாதங்களுக்குப் பிறகு அதே ரயில் நிலையத்தில் அந்த இரு நன்கு உடையணிந்த மனிதர்கள் மீண்டும் சந்தித்து கைகுலுக்கிக் கொண்டனர். தொழிலதிபர் அவனை அடையாளம் காண முடியாமல் விழித்தார். "மன்னிக்கவும், உங்களை பார்த்த மாதிரி இருக்கே" என்று தொழிலதிபர் கேட்டார். புதிய மனிதர் புன்னகையுடன் பதிலளித்தார். "ஆம், நாம் இதற்கு முன் 2 முறை இந்த இடத்திலேயே சந்தித்திருக்கிறோம். நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க மறுத்து பின் என்னிடம் பூக்களை வாங்கின அந்த பிச்சைக்காரன் தான் நான்." தொழிலதிபர் வியப்பில் வாயடைத்து போனார். நம்ப முடியவில்லை. என்ன மாறியது? மலர் வியாபாரியான அந்த ஃப்ராமர் பிச்சைக்காரன் புன்னகையுடன் கூறினார். "நீங்கள் எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை கற்றுத்தந்தீர்கள். நாம் கொடுத்தால் மட்டுமே பெற முடியும். அன்றுதான் நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, நான் எப்போதும் ஒரு தொழிலதிபர் தான் என்பதை நான் உணர்ந்தேன். நான் என்னை அப்படி பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். வாழ்க்கை என்பது நீங்கள் உங்களை பார்ப்பது போலத்தான் அமையும். நீங்கள் உங்களை பலவீனமானவர், சிறியவர் என்று நம்பினால் அப்படியே இருப்பீர்கள். ஆனால் உங்கள் உள்திறனை, கொடுக்கும் மதிப்பை நீங்கள் உணர்ந்தீர்களானால் நீங்கள் எதையும் அடைய முடியும். உங்கள் மனநிலையும் எண்ணங்களும் மாறும்போது உங்கள் எதிர்காலமும் மாறும்." இந்த கதை உங்களுக்கு புதிய சிந்தனையை தந்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களது ஒவ்வொரு சிறிய எண்ணமும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான விதையாக இருக்கும். பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஊக்கமூட்டும் உண்மை உணர்வுகளால் நிறைந்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.